ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. எல்லாருமே கிருஷ்ணால் ஊத்தின்னு கொளுத்தின்னு செத்துருவோம். எங்களுக்கு அப்படி அந்த இது தேவையில்ல. நாங்க இது கட்டிட்டு விவசாயம் எங்களுக்கு வேற தொழில் எதுவுமே தெரியாது. எங்களுக்கு விவசாயம் தான் தெரியும். ஏர்போர்ட் வராதுன்னு சொன்ன பிறகு தான் நம்பிக்கை நாங்க ஊடு வச்சுட்டு இப்ப கட்டுறோம். என்னைக்கு விமான நிலையம் வருதுன்னு சொல்லாச்சு அன்னைக்கே அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாரி வந்துச்சு. எங்களுடைய இது எதுவுமே பண்ணையா தேவையில்ல. எங்களுக்கு சொத்து வேணாம், சகோதரம் வேணாம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காத. எங்க பொருளாதாரமே அதுதான். பொருளாதாரன்றது தலைமுறையா விவசாயம் தான். அதை விட்டுட்டு நாங்க இப்போ எங்க போறது? இந்த வீடுங்களாம் விட்டுட்டு எங்க போறது? பரந்தூர் இது வெறும் நிலம் அல்ல, தலைமுறைகள் வாழ்ந்த வாழ்க்கை. இது வெறும் கிராமம் அல்ல, மக்களின் நினைவுகள், கனவுகள், அடையாளங்கள் பதிந்த மண். என்னைக்கு விமான நிலையம் வருதுன்னு சொல்லாச்சு அன்னைக்கே அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாரி வந்துச்சு. டாக்டர் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்கு. ஆபரேஷன் பண்ணாங்க. ஆபரேஷன் பண்ணோன்னா அவருக்கு 84 வயசு ஆகுது, ஆபரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு மாத்திரையிலே காய்ச்சின்னு வந்துங்க. சென்னையின் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள பரந்தூர் இன்று ஒரு கேள்வியை உரக்க எழுப்புகிறது. அது வளர்ச்சி என்ற பெயரில் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டுமா என்பதுதான். எங்களுக்கு சொத்து வேணாம், சகோதரம் வேணாம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காத. ஜானா என்னுடைய கோரிக்கை, என்னுடைய கோரிக்கை இல்ல, மக்களோட கோரிக்கை. எங்களுக்கு ஆய்வாடி தகவல் 19 நாங்கள் நாட்டாண்மை. அப்புறம் என் பேர் மனோகரன். நாங்கள் இது கட்டிட்டு விவசாயம் எங்களுக்கு வேற தொழில் எதுவுமே தெரியாது. எங்களுக்கு விவசாயம் தான் தெரியும். அந்த நிலம் அவர்களுக்கு சொத்து மாத்திரம் அல்ல, மாறாய் அது அவர்களின் வாழ்வாதாரம். அவர்களின் பயம் ஒன்றுதான், விமான நிலையம் வந்தால் எங்கள் எதிர்காலம் எங்கே? எங்கள் ஊர்லேயே போலீஸ் போட்டு அடித்தாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாமல் நாங்கள் எல்லாமே போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணும்போது போலீஸ்லாம் எங்களை மிரட்டி அங்கங்கே இட்டு போயிட்டு பள்ளக்கோட்டையில் ஒரு நிமிஷம் அடித்தாங்க, சுகாதாரத்தில் ஒரு நிமிஷம் அடித்தாங்க, காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் கூட எடுத்துமே எங்களை அடித்தாங்க. எவ்வளவோ போராடிக்கணும் மின்னுக்கு வந்துக்கிறோம் நாங்கள். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது அந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகளை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. இப்போ தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த வேலைகளை. இப்போ ஒரு ஆலோசனை குழு அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆலோசனை குழு மூலயமா இல்லை பரந்தூருக்கு விமான நிலையம் வர்றது நல்லது தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல குடியிருக்கீங்க, பல வருஷமாக இருக்கீங்க, பல ஆண்டுகளாக இருக்கீங்க, பல தலைமுறைகளாக இருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் இங்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் ஒரு அகதிகள் தானே, ஒரு இடத்துக்கு போனாலும் அகதிகளாக தானே இருக்க முடியும். மறுபடியும் விமான நிலையம் வரும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அது ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ஒன்றும் போராட்ட தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்நிலையில் மாற்றம் வரும், எங்கள் குரல் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. முதல் போராட்டம் பரந்தூர்ல துவங்கப்பட்டுச்சு. கண்டிப்பாக மாற்று இடமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் ஆய்வு செய்து விட்டு முதல்வர் ஒப்புதல் பேர்ல அது என்ன தேவையோ அது அறிவிக்கப்படும். விஜய் சார் சொன்ன நம்பிக்கையினால்தான் நான் ஓட்டை இடிச்சேன். நான் பாயஞ்சு ஹோட்டல் தான் குடும்பம் இருந்தோம். அதுக்காக இப்போ என்ன பண்ணோம், விஜய் சார் சொன்னதுக்காக நாங்கள் இப்போ இன்னைக்கு வீட்டை 2 நாளாக ஆளை வச்சு இடிச்சு ஜேசிபி வச்சு இடிச்சுங்கிறேன். அவர் சொன்ன நம்பிக்கையாக ஏர்போர்ட் இந்த பக்கம் வராதுன்ற ஒரு நம்பிக்கைனால அவர் சொன்னதுனால நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஒருவேளை இந்த ஆலோசனைக்கு அப்புறமா இல்லை இந்த பரந்தூருக்கு ஏர்போர்ட் வரதான் நல்லது அப்படின்ற மாதிரி அறிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயா? என் தளபதி விட மாட்டார், அது எனக்கு நம்பி இருக்கு. என் தளபதி கன்ஃபார்மா ஏர்போர்ட்டுக்காக விட மாட்டார், எனக்கு நம்பி இருக்கு. உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான்
ஃபுல் நம்பிக்கை இருக்குது எங்கள் தளபதி. எங்கள் தளபதி மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் இந்த ஊடையே இடித்தேன், ஊடையே கட்ட போகிறேன். என் தளபதி செய்வார், நம்பிக்கை எங்கள் தளபதி. ஏர்போர்ட் வராதுன்னு சொன்ன பிறகு தான் நம்பிக்கை நாங்கள் வீடு வச்சுட்டு இப்போ கட்டுறோம். வீடு இல்லாத இருந்தோம், ஓய்வு இருந்தது, எல்லாம் ஏர்போர்ட் வந்து கட்டாதுன்னு சொன்னாங்க. இப்போ விஜய் வந்து சொன்ன, முதலமைச்சர் வந்து சொன்னதுனால இப்போ நாங்கள் இடித்து கட்டலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு அவர் நம்பி தான் இடிக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு ஒரு நல்லது வழி காட்டணும். எங்கள் ஊர் எல்லம்மா, எங்கள் ஊர் துரியம்மா, எல்லம்மா, எல்லா கோயிலுமே அவருக்கு ஆசையாக இருக்கிறாரு. முதல் வாரம் ஆடி மாதம் முதல் வாரம் திருவிழாவுக்கு வரணுங்கிறார். வருவேன் கண்டிப்பாக சத்தியமாக வரேன்னு தளபதி சொல்லுவார். என்னுடைய வாழ்வாதாரம் பறிக்காத இருந்தாக்கா அவர்களுடைய கோயில் கட்டி கும்பிடுவோம். நாங்கள் தெய்வமாக நினைக்கிறோம், எங்களுடைய குல தெய்வமாக நினைக்கிறோம். எங்களுக்கு அந்த பசுமை விமான நிலையம் வராது இருந்தாக்கா நல்லது. நாங்கள் விவசாயம் பண்ணி பிழைக்கிறோம். கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டு நோய் வந்து நாங்கள் செத்துவிட்டாக்கா ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுல எங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. விமான நிலையம் வேறு எங்கன்னா மாற்றி அமைச்சிக்க வேண்டுக்கு நாங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் விஜயோடைய அண்ணனை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்து விமான நிலையம் வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அவர் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவர் சொன்னது அவர் நிறைவேற்றுறதுக்காக எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்குது. அதை மீறி அவர் மறுபடியும் அவர் ஏதாச்சும் ஒன்று சொன்னார்னா மக்கள் இன்னும் ஒரு ஸ்டெப்பு வேறு எதனா பண்ணுவாங்க, இல்லைன்னா மறுபடியும் போராட்டங்கள் தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க, எல்லா விவசாய நிலங்கள் ஏரி குளம் கொட்டை அப்படி தான் இருக்குது. எங்கள் பொருளாதாரமே அதுதான். பொருளாதாரன்றது தலைமுறையாக விவசாயம் தான். அதை விட்டுட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறது? இந்த வீடுங்களாம் விட்டுட்டு எங்கே போகிறது? அவர் வந்து சொல்லிட்டு போகிறார் எங்களுக்கு, ஐயா நான் வந்தால் விமானம் வராதிங்க அப்படின்னு சொன்னார். அதனால நாங்கள் எல்லாரும் எல்லா நாடு மக்கள் எல்லாரும் வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டுருவோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பின் இந்த போராட்டத்திற்கு ஓர் விடிவு கிடைக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த மக்களின் குரலை கேட்டு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்வார் என்று ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் நம்பி காத்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பசங்களாம் சொன்னதான் நாங்கள் விஜய்க்கு போட்டோம். சத்தியமாக விஜய்க்கு போடுவான்னு கேட்டுக்குங்களாம். அதனால தான் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம். உண்மையாக கண்டிப்பாக வர வச்சோம். எங்களுக்கு நல்லது செஞ்சார்னா அது போதும், அவ்வளோதான். வேறு எதுவும் வேணாம். ஏர்போர்ட் வண்டி வர வேணாம், எங்களுக்கு எங்கள் ஊரே விட்டாருன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்ததே எங்கள் ஊர் தான். அதனால அங்கே சொன்னார், வந்தால் எங்கள் மக்களை வந்து ஏர்போர்ட்டில் வந்து நிறுத்துவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னார், ஆதரவு கொடுப்போன்னு சொன்னார் விஜய் அண்ணன். அதனால் வந்து அதை நம்புகிறோம். அதாவது நாங்கள் 2.5 வருஷம் போராடணும். எனக்கு இதே போயிடுச்சு, இதுவே போயிடுச்சு. எனக்கு 2.5 வருஷம் போராடி எனக்கு என்ன இருக்குது, ஒரு 40 சென்ட் தான் இந்த வீடு தான் இருக்குது, எனக்கு வேறு எதுவும் கிடையாது. அதனால நான் எங்கே போய் பழைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கட்சிக்காரர் எல்லாரும் வந்து பார்த்தானுங்க. அந்த செல்வ பெருந்தகை வந்து பார்த்தாங்க. மக்களுக்கு வந்து நேராக பார்க்கணும். ஒரு மன்னனாக இருந்தால் ஆட்சி பண்ணால் மக்கள் குறைய கேட்கணும். ஆனால் இவன் வந்து எங்களுக்கு என்னன்னு கேட்கல, ஏதுன்னு கேட்கல, சர்வாதிகாரி ஆட்சி பண்ணியிருந்தான். அப்புறம் புண்ணியம் வந்தார், ஏதோ எங்கள் ஊரை பார்த்தாரு. பரந்தூர் விமானம் முதல் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தோம். பரந்தூருக்கு கொண்டாந்து அறிமுகப்படுத்தி நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி டவுல் போட்டு மரியாதை கொடுத்தோம். இன்றைக்கி அதை காப்பாற்றிட்டாரு, வேறு ஒன்றும் கிடையாது. பரந்தூருக்கு விமான நிலையம் வர்றது நல்லது தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்களா, நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாருமே கிருஷ்ணாவில் ஊற்றின்னு கொளுத்தின்னு செத்துருவோம். எங்களுக்கு அப்படி அந்த இது தேவையில்ல. இப்பயே கூட சொல்லுங்க, இப்பயே கூட மண்ணெண்ணெய் இந்த வீட்டிலே இருக்குது, ஊற்றின்னு கொளுத்தின்னு செத்துருவோம். எங்களுக்கு அப்படி அந்த பசுமை விமானம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கன்னா இது கம்பெனியை வச்சு நடத்துகிறோம். எங்களுக்கு என்ன கம்பெனி இருக்குது? ஸ்டாலின் வச்சுன்னு நடத்துகிறான் கம்பெனி வச்சுன்னு. அவன் ஒயின் ஷாப்பு இதுக்கு சரக்கு வைக்கிறதுக்கு அவன் விமானம் இறக்குறான். ஏன் நாங்கன்னா டாஸ்மார்க் வச்சு நடத்துகிறோம். எங்களுக்கு என்ன விமானம் இங்கே எங்களுக்கு தான் தேவை. எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. எங்களுக்கு விவசாயம் தான் போதும். விவசாயிகளின் நிலம் பாதுகாக்கப்படுமா? நீர்நிலைகள் காப்பாற்றப்படுமா? போராடும் மக்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லது புதிய ஆட்சியும் பழைய முடிவுகளையே தொடர்ந்து செயல்படுத்துமா? இன்று பரந்தூர் மக்கள் மட்டுமல்ல, தமிழகமே இந்த கேள்விக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின் பரந்தூரின் எதிர்காலம் என்னவாக போகிறது? இந்த கேள்விக்கான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும். காத்திருப்போம்.